அஸ்மத் குருபியோ நமக. ஸ்ரீ லீலா சுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் இரண்டாவது ஆஸ்வாசம் 35லேருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் 8 ஸ்லோகங்கள் ராசலீலையை வர்ணிக்கிறது. இன்றைய ஸ்லோகம் 39, 40வது ஸ்லோகம். 39வது ஸ்லோகத்தில் அவன் கோபிகா ரமணன் என்றும் 40வது ஸ்லோகத்தில் அவன் கோபிகளின் நடுநாயகம் என்றும் அனுபவிக்கிறார் சுவாமி. மௌலி மாலா மிலன் மத்த பிருங்கி லதா பீத பீத பிரியா விப்ரமாலிங்கிதா ஸ்வஸ்த கோபி குச்சா போக சம்மேலிதம் சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹ. மௌலி மாலா மிலம் மத்த பிருங்கி லதா பீத பீத பிரியா விப்ரமாலிங்கிதா ஸ்வஸ்த கோபி குச்சா போக சம்மேலிதம் சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹ. ஒரு அழகான கோபி, அவளுடைய கூந்தல் கரும் கூந்தல், அதில் கொண்டை போட்டு அந்த கொண்டையை சுற்றி மலர் மாலையை சுற்றி இருந்தாளாம். டீச்சர் கொண்ட மாதிரி அந்த மலர்களில் இருந்த அந்த தேன், மலர்களில் தேன் இருக்கும். அந்த மகரந்த தேனை உண்டு மயங்கி வண்டு கூட்டங்கள் அப்படியே ரொயின்னு அவ தலைக்கு மேலே தலையை சுற்றி முகத்துக்கு நேரெல்லாம் ரீங்காரம் செய்து வட்டமிட்டு இருந்தது. ஒரு 4-5 வண்டு அவ தலையை சுற்றி வந்தது. அதனால் மிகவும் பயந்து போயிட்டான். அவள் பரபரப்புடன் ஓடி கண்ணனிடம் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள் பயத்தில். அப்படி ஒரு கோபிகை. இன்னொரு கோபிகை நடனமாடின்றிருந்தாளாம். நடனமாடும்போது அவளுடைய கட்டியிருந்த மார்பு கச்சை நெகிழ்ந்து அவிழ்ந்து விட்டது. உடனே வெட்கத்தினால் அதை மறைத்து கொள்ள கண்ணனை மார்புடன் அணைத்து கொண்டாளாம். கண்ணனுடைய மார்பால் தன் மார்பை மறைத்து கொண்டாள். இப்படி இதனிடையில் இவ்வளவு அழகாக கண்ணன் விளையாடி கொண்டிருக்கும் அந்த கண்ணன் கோபியர்களின் மண்டல மையத்தில் இருந்த தேவகி மைந்தன். அவன் புல்லாங்குழலில் கானம் இசைத்து கொண்டிருந்தான். அது இன்னொரு கண்ணன். இப்படி ரொம்ப அழகாக சுவாமி அனுபவிக்கிறார். கோபி மௌலி மாலாமிலன் மத்த பிருங்கீலதா பீத பீத பிரியா விப்ரமாலிங்கிதா. மௌலிமாலா தலையில் அணிந்த பூமாலையின் மிலத் சேர்ந்த மத்த பிருங்கீலதா மதம் பிடித்த வண்டுகளின் வரிசைக்கு பீத பீத மிகவும் பயந்து பிரியா காதலியால் அந்த பயந்த காதலி பயந்த கோபிகை விப்ரம ஆலிங்கிதா பரபரப்புடன் ஓடி வந்து தழுவிக்கொண்டு, அப்படி தழுவிக்கொள்ளப்பட்டவன் அந்த கண்ணன். ஸ்வஸ்த கோபி குச்ச ஆபோக சம்மேலிதா. அப்படி அந்த அந்த மேலாடை நழுவின கோபி பரந்த மார்புடன் சேர்க்கப்பட்டாள். அப்படியே ஆலிங்கனம் பண்ணி அவள் தன்னுடைய மார்பை மறைத்து கொண்டாள் கண்ணனை தழுவி. இப்படி தேவகி நந்தன வேணுனா சஞ்சகவ். தேவகி நந்தனான கண்ணன் வேணுனா குழல் கொண்டு சஞ்சகவ் இனிமையாக பாடினான் என்று அனுபவித்தவர். அடுத்த ஸ்லோகத்தில் கோபிகளின் நடுநாயகம் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிநாதன் என்று அனுபவிக்கிறார். சாரு சாமி கரா பாசபாமா விபு வைஜயந்தி லதா வாசிதோரஸ்தலஹ நந்த பிருந்தாவனே வாசிதா மத்யகஹ சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹ. சாரு சாமி கரா பாச பாமா விபு வைஜயந்தி லதா வாசிதோர ஸ்தலஹ நந்த பிருந்தாவனே வாசிதாமத்யகஹ சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹ. உருக்கிவிட்ட பத்தரை மாத்து தங்கம் போல பிரகாசிக்கிற மகாலட்சுமியின் பிரபு அவன். பூமி பிராட்டியின் பிரபு அவன். பாமா லக்ஷ்மி தேவியின் நாயகன் அவன். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீயப்பதி அவன்தானே இந்த கண்ணன் அவதாரம் எடுத்தவன்.
மார்பில் வைஜெயந்தி மாலை துலங்க, துழாய் மாலை துளசி மாலை அணிந்து துழாய் மனம் கொண்ட அந்த பெருமானன்றோ இந்த கண்ணன். அவன் இப்போ நந்தகோபனின் பிருந்தாவன குடிமக்களின் நடுநாயகமான தலைவராக விளங்குகிறான். அப்படிப்பட்ட தேவகி மைந்தன் கண்ணன் வேணுகானம் இசைத்து கொண்டிருந்தான் கோபிகளின் நடுவில் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.